அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, சிவனை வழிபடுவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அப்படி சிவனை வழிபடும் போது எந்தெந்த பொருட்களை கொண்டு வழிபட்டால் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றியும், எந்த நாட்கள்ல எந்த நேரத்துல நீங்க சிவனை வழிபட்டால் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை பற்றியும் ஒரு சுவாரஸ்யமான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். இந்த சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவ வழிபாட்டிற்கு பயன்படுத்தும் மந்திரங்கள், பூக்கள், சிவ அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சிறப்புன்னே சொல்லலாம். சிவன் கோயிலுக்கு வழிபடும் நேரத்திற்கும் கிழமைக்குமே ஒவ்வொரு பலனும் இருக்குதா. இதே எந்த நாளில் சென்று சிவனை தரிசித்தாலே என்ன குறை தீரும் என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். அதை தெரிந்து கொண்டு வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சங்கடங்களும் விளங்கி வாழ்க்கையே மகிழ்ச்சியாக மாறுமா. கோவிலுக்கு நம்ம செல்வதற்கு முன்னாடி, இறை வழிபாடு செய்வதற்கு முன்னாடியும் இறைவனை தியானம் செய்வதற்குமா, இறைவனின் நாமங்களை சொல்லுவதற்கு நேரம் காலம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நாம் சொல்லும் நேரமும் காலமும் தீடி நட்சத்திரம் ஆகியவற்றை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும் பலன்களோ வேறுபடுமா என சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சிவன் கோவிலுக்கு எந்த நேரத்துல நீங்க சென்று வழிபட்டால், எந்த நேரத்துல தியானம் செய்தால என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம தெரிஞ்சு கொள்ளணும். சிவன் கோவிலுக்கு செல்லும் நேரமும் பலன்களும் பார்க்கலாம். திங்கக்கிழமையில வரும் அமாவாசை அன்று நீங்க சிவன் கோயிலுக்கு சென்று ராகு காலத்துல சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தாலே மன வியாதிகள் குறைவதாக சொல்லப்படுது. குழப்பமான சூழ்நிலைகளில் இருந்து நீங்க விடுபட முடியுமா. அடுத்ததாக பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமைகளை யமகண்ட நேரத்துல நீங்க சிவபெருமானை தரிசித்து வந்தாலே கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும். கடன் தொல்லை இருப்பவங்க கட்டாயமாக இதை பின்பற்றி பாருங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க அனுபவிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா, புதன்கிழமையில சிவபெருமானை முதல் தரிசனம் செய்யணும் அல்லது அபிஷேகம் செய்ய தொழில் மற்றும் வேலைகள் வளர்ச்சி உண்டாகுமா, உயர் பதவிகள் இதன் மூலம் கிடைக்குமா. செல்வம் சேர வியாழக்கிழமையில இரவு கடைசி தரிசனம் செய்தாலே போதும், இணையில்லா செல்வத்தை நீங்க அடைய முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமையில வருகின்ற பௌர்ணமி சேரும் காலத்துல நீங்க மாலை நேரத்துல 4:30 முதல் 6 மணி வரை சிவபெருமானை தரிசனம் செய்தாலே மகாலட்சுமி அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். செல்வம் சேர்ப்பதின் உள்ள தடைகள் அனைத்தும் விளங்குவதாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா, சனிக்கிழமை நேரங்களில் ராகு காலத்துல சிவபெருமானை நீங்க தரிசனம் செய்து கொண்டு வந்தாலே போதும், உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் கலைந்து விடுவதாக சொல்லப்படுது. துன்பங்கள் விலகி வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்துல சிவபெருமானை தரிசனம் செய்வது வழக்கமாக வச்சுக்கொள்ளுங்க. இதன் மூலமாகவே எதிரிகளால் ஏற்படும் துன்பங்களும் விலகி தைரியம் ஏற்படுமா. இவைகளை விட மிக முக்கியமாக பார்த்தோம்னா, லிங்கோத்பவ காலத்துல தான் சிவபெருமானை தரிசனம் செய்தாலே போதும், பிறவா நிலையினை நீங்க அடைய முடியுமா. திரியோத திசையும் சதுர்த்த திசையும் சந்திக்கும் காலத்தை தான் லிங்கோத்பவ காலம் சொல்றாங்க. அமாவாசை அல்லது பௌர்ணமி தொடங்கி 13வது நாள் முடிந்து 14வது நாள் தொடக்க காலம்தான் லிங்கோத்பவ காலமாக இருக்குது. தமிழ்ல சதுர்த்தி என்பதை சிவராத்திரி என்பாங்க. ஒவ்வொரு வளர்பிறை அன்றுமே தேய்பிறை அன்று வரும்ல லிங்கோத்பவ காலம் எப்பொழுதுமே தோன்றும். அந்த அந்த பஞ்சாங்கத்திலும் குறிப்பிடுவது இல்லையா. லிங்கோத்பவ கால வேளையில தான் சிவலிங்க தரிசனம் செய்தாலே சிவபெருமானே இந்த வேளையில நம்மால அடைய முடியும். சிவகதியும் அடைவதற்கு உகந்த நேரமாகவும் சொல்லப்படுது. லிங்கோத்பவ காலம் மாசி மாதத்துல சிவராத்திரி அன்று இரவு முழுவதுமே இருப்பதால மகா சிவராத்திரி அன்று மட்டுமே உயிர்கள் அனைத்துமே இரவு முழுவதும் கண் விழித்து பெருமானை வழிபட்டாலே சிவனிடம் செல்லலான்னு சொல்லப்படுது. எளிமையாக சிவனருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்னா, லிங்கோத்பவ வேலையில தான் லிங்க வடிவமான சிவனை தரிசனம் செய்ய முடியலனாலும் நம்முடைய மனதாலே எண்ணத்தாலுமே வாக்கில் கீழ்கண்ட அஷ்டாம் சிம்மாசன நாமத்தை சொல்லலாமா. சொல்லுவதாலுமே சிவனின் அருளை நாம் பரிபூரணமாக பெற முடியும். ஸ்ரீ பவாய நம, ஸ்ரீ சர்வாய நம, ஸ்ரீ ருத்ராய நம, ஸ்ரீ பசுபதேவாய நம, ஸ்ரீ உக்ராய நம, ஸ்ரீ மகாதேவாய நம, ஸ்ரீ பீமாய நம, ஸ்ரீ ஈசானிய நம. இவைகள் எல்லாம்
சொல்ல முடியாவிட்டாலும் சிவாய நம என்ற எளிமையான மந்திரத்தையாவது சொல்ல வேண்டுமா? இதுவும் சொல்ல முடியாவிட்டால் சிவாய வாசி என சொல்லலாமா? அதுவும் சொல்ல இயலாவிட்டாலும் ஓம் நமச்சிவாய என்று சொல்ல சிவகதியை நம்மால அடைய முடியுமா? பெருமானை அடைவதற்கு ஒரே வழி சரணாகதின்னு சொல்லுவாங்க. சரணடைபவர்கள் வாழ்விலே எல்லா நலன்களும் வளங்களுமே வெற்றி இன்புற்று இருப்பாங்களாம். சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. சிவாலயங்களை வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக சொல்லுவாங்க. சிவன் நினைத்தாலே ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் சொல்லுவாங்க. ஒருவரை ஒன்றும் இல்லாதவராக ஆக்கவும் முடியுமாம், செல்வந்தராக மாற்றவும் முடியுமா? ஈசனை எப்படி வழிபடுவது என்பதை பார்க்கலாம். சிவாலயங்களை வணங்கும் பொழுதுதான் பலிபீடத்திற்கு அருகில தான் வணங்க வேண்டுமா? நீங்கள் உங்களது வாழ்க்கையில வெற்றி அடைய விரும்பினீங்கன்னா செல்வந்தராக நினைத்தாலே நிச்சயம் சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிங்க. பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டுமா? சிவாலயத்துல கால் நீட்டி உட்காரக்கூடாது. அதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளை இவற்றை நாம் செய்யவே கூடாது. இருகரமே குவித்து தான் தலைமையில வைத்து வணங்குவது நல்லதாக சொல்லப்படுது. சந்நிதிக்கு கிழக்கு நோக்கி இருந்தாலே பலிபீடத்துக்கு தென்கிழக்கு மூலையில தான் நமஸ்காரத்தினை செய்ய வேணும். தெற்கு அல்லது மேற்கு நோக்கி சன்னதி இருந்துச்சுன்னா பலிபீடத்திற்கு தென்மேற்கு மூலையில நமஸ்காரித்து கொள்ளுங்க. சந்நிதி வடக்கு நோக்கி இருந்துச்சுன்னா பலிபீடத்துக்கு வடமேற்கு மூலையில நமஸ்காரத்தை சொல்லி வணங்குங்க. கிரகணத்தின் போதுதான் பிரதோஷ தினங்களிலுமே சிவாலய வழிபாடு நல்ல பலன்களை தருவதாக சொல்லப்படுது. சிவாலயங்கள்ல கொடிமரத்துல அருகில நின்றுதான் 3 முறை வணங்கணுமா? அது போலதான் 3 முறை வலம் வரணுமா? வலம் வரும் பொழுது கொடிமரத்தையும் சேர்ந்துதான் வலம் வர வேணும். ஆலயத்திற்குள்ள இருக்கும் மற்ற சன்னதிகளை விழுந்து வணங்கக்கூடாது. சிவன் முன்னாடி மட்டுமே விழுந்து வணங்க வேண்டுமா? அடி பிரதட்சணை செய்யும் பொழுதுதான் பொறுமையுடன் செய்ய வேணும். எவரிடமே பேசிக்கொண்டோ செய்யக்கூடாதாம். அடிப்பிரதட்சணை செய்யும் பொழுது நிலம் பார்க்க பொறுமையுடன் செய்ய வேண்டுமா? பூமி அதிர நடக்கக்கூடாதாம். உட்பிரகாரத்துல பிரதட்சணை செய்வதை விட வெளி பிரகாரத்துல பிரதட்சணம் செய்வது அதிக பலனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. வெளிப்புற பிரகாரத்துல தான் கொடிமரத்தை சேர்ந்து பிரதட்சணை செய்ய வேண்டுமா? ஆலயத்துல அபிஷேகம் நடைபெறும் சமயத்துல எந்த பிரதட்சணமே செய்யக்கூடாதாம். ஆலயத்துல எப்போதுமே சிவனை தவிர பிறரை வணங்கக்கூடாதாம். அபிஷேகம் நடைபெறும் சமயத்துல தான் அபிஷேகத்தை தவிர வேறு எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. சிவனை நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டு சிவனை வணங்க வேண்டுமா? வெளியேறும் பொழுதுதான் கொடிமரத்தின் அருகில ஒரு முறை நமஸ்கரித்து விட வேண்டுமா? சிவனாந்தர ஹரி என்னும் நூல் பார்வதி தேவியுடன் இணைய இருக்கும் சிவபெருமானை வழிபடுகிறவங்க பிறவி பயன் அடைவாங்குவதாக சொல்லப்படுது. நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலே நினைத்ததெல்லாம் நடக்குமா? ஆரோக்கியத்துல இருக்கும் பிரச்சனைகள் தீருவதாக சொல்லப்படுது. இடுப்பை எண்ணெயை காரிய சக்தி ஆகுமா? செல்வம் பெருகவும் தேங்காய் எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றி வந்துங்க. சிவபெருமான் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான சங்கடங்களை தீர்த்து வைப்பாரு. உட்பிரகாரத்துல வழிபடும் பொழுது வலது பக்கம் நின்றுதான் வழிபட வேண்டுமா? சிவாலயங்கள்ல பங்குனி உத்தர தினத்துல தான் சிவனை வழிபட்டு பார்த்தீங்கன்னா சகல செல்வங்களும் கிடைக்க பெறுமா? சிவனுக்கு உரிய மலர்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தாலே செல்வம் தொடர்பான பிரச்சனைகள் விலகி செல்வ வளம் வாழ்க்கையில மிகுதியாகுமா? ஈசன் விரும்பும் இருக்கம்பூ, அருகம்புல், திருநீரு, ஊமத்தை போன்றவற்றை அளிப்பதாலே குபேர யோகம் உங்களுக்கு கிடைக்க பெறும். வேறு பூக்கள் கொண்டும் நீர் கொண்டு ஈசனை வழிபட்டு வந்தாலே மனம் தொடர்பான பிரச்சனைகள் விளங்கி மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். மனம் இறுக்கம் தளர்ந்து விடுவதாக சொல்லப்படுது. சிவாலய திருப்பணிகளில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். இதன் மூலம் உங்கள் சந்ததியினரும் வளமாக வாழ்வாங்க. சிவன் சொத்திற்கு ஆசைப்படுவதை பட்டீங்கன்னா குலம் மொத்தமாக நாசம் அடைவது போல நீங்கள் செய்யும் சிறு உதவியும் குலம் தடைக்க உதவுமா? சிவனுக்கு சாட்சிய வில்வத்தை 1 மாத காலத்திற்கு நீரில் கழுவ விட்டு மீண்டும் உபயோகம் செய்யலாமா? சதபத்திரம், தாமரை, வில்வம் போன்றவற்றாலே அர்ச்சனை செய்பவங்களுக்கு பெரும் செல்வம் கிட்டுமா? ஜாதி மலர், மரளி, அத்தி, முல்லை, நீலோத்பவம் இவைகளால் அர்ச்சனை நீங்கள் செய்து வந்தாலே சகல செல்வங்களும் நிறைந்து காணப்படுமா? ஒரே ஒரு கொன்றை மலரையாவது ஈசனுக்கு சாத்தி பாருங்கள்.
பிறர்க்கரிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிட்டும். சகல தோஷங்களும் நீங்க வில்வத்தால் அர்ச்சனை செய்து வாருங்கள். விளைவ வழிபாடு தடை, பித்ரு தோஷம் நீங்க, செவ்வாய் கிரக தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கிறது கருங்காலி மாலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல இது வைத்து வழிபட்டு வந்தாலே தொழில் விருத்தி அடையும், லாபமும் பெருகுமா. சில அரிய பலன்களை கொண்ட கருங்காலி மாலையை வாங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.